வணக்கம் உறவுகளே. வணக்கம் உறவுகளே. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நீங்க ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சுவாரஸ்யமான வீடியோ. இன்னைக்கு ஒரு vlog எடுக்க போறோம். இன்னைக்கு நான் ஏற்கனவே சொன்னேன்னா அப்பாவி அப்பாக்கு நேர்த்திக்கடன் செலுத்த போறோம்னு. இன்னைக்கு அங்கதான் கிளம்பி போறோம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இப்போ பெரியவளுக்கு, ஏன்னா பெரியவளுக்கு என் பொண்ணு பெரியவளுக்கு அந்த அம்மன் போட்டுருந்துச்சு. அதுக்காண்டி இருக்கங்குடியில நேர்ந்துக்கிட்டோம். இப்ப நாங்க இருக்கங்குடிக்கு தான் போறோம். அவளுக்கு பூ முடி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்க முடிச்சுட்டு, அங்க எல்லா காலையில டிஃபனும் முடிச்சுட்டு, அவளுக்கு உண்டான நேர்த்திக்கடன் எல்லாம் முடிச்சுட்டு, அந்த மாவளுக்கு பாக்குறது அதெல்லாம் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் அப்பாவி அப்பாவுக்கும் மொட்டை போட போறோம். அப்பாவி அப்பாவுக்கும் அப்ப நேர்ந்ததுதான். என்ன அப்படிதானே? சொல்லுங்க உறவுகள்கிட்ட. எனக்கு நேர்ந்திருந்தது, எனக்கு மொட்டை அன்னைக்கே போட்டிருப்போம். பெரியவளுக்கு அம்மன் போட்டது போடல. அதை சேர்த்து இன்னைக்கு பண்ணிடுவோம் அப்படின்ட்டு லீவ்ல எல்லாம் பண்ணபடி அப்படின்ட்டு இப்ப கிளம்பி போறோம். இது 2 விளாகா வரும். ஒண்ணு இருக்கங்குடி கோயில ஒண்ணு காமிக்கிறோம். அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கும் இருக்கங்குடி எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு நம்ம உறவுகிட்ட காட்டல, நம்ம காமிக்கல. எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கலாம், ஆனா நம்ம வீடியோ மூலியமா உங்களுக்கு தெரியப்படுத்தல. இன்னைக்கு காமிக்கிறோம். எங்க கூட டிராவல் பண்ணி வாங்க, போவோம், சாமி நல்லா கும்பிடுவோம். அந்த இருக்கங்குடி மாரியாத்தாள் நல்லா கும்பிட்டுட்டு அங்க என்னென்ன சுவாரஸ்யம் நடக்கு என்னன்னு எல்லாத்தையும் நம்ம பாத்துக்கிட்டே வருவோம். சரியா? அதுக்கு காவியாளுக்கு வடை வாங்கணும். ஏன்னா காலைல சீக்கிரம் கிளம்பிட்டோம். இப்ப மணி எத்தனை கரெக்டா? 6:15. 5 மணிக்கு கிளம்பும்னு நினைச்சேன். லேட் ஆயிட்டு. ஏன்னா வெயில் பயங்கரமா இருக்கா கோயில்பட்டியில. நம்ம எந்திரிச்சது 4 மணிக்கு எந்திரிச்சிட்டோம். இவ்வளவு நேரம் ஆயிருது இல்ல. கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். அங்க போய் 1 by 1 வரிசையா பாப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சுட்டி கவியாவும் வடை வாங்கி கொடுத்துருங்க. எனக்கும் வேணும். கண்டிப்பா. என்ன வடை வாங்கி சாப்பிடுவோம். எல்லாத்துக்கும் உளுந்த வடை தானே? உளுந்த வடை. அது அப்புறம் 2வது கோட்டூர் குருசாமி கோயிலுக்கும் போறோம். அப்பாவி அப்பாக்கு அங்க மொட்டை போட போறோம். அத அடுத்த vlogல பாப்போம். சரியா? தொடர்ந்து தவறாம நம்மளுடைய இப்ப நிறைய ஆதரவு கொடுத்து பாத்துட்டு இருக்கீங்க. அதே மாதிரி இன்னும் எக்ஸ்ட்ரா ஆதரவு கொடுத்து பாத்துக்கிட்டே இருக்கு. இந்த ஆதரவை அப்படியே அதிகப்படுத்துங்க. எல்லாரும் நினைச்சா முடியும். இது ஒரு மனித சங்கிலி தானே. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணாலே இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஷேர் பண்ணாலே அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. நம்மளுக்கும் நம்ம உறவுகளுடைய அந்த சங்கிலி தொடரும் நீண்டுகிட்டே வரும். இப்பவுமே நல்ல ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கமெண்ட்டும் நல்லா பண்றீங்க. சூப்பரா இருக்கு. இதே மாதிரி எங்களுக்கு ஒரு என்கரேஜ் கொடுத்துட்டே இருங்க. சரியா? சரி வாங்க பாப்போம் அடுத்து என்ன நடக்குன்னு பாப்போம். அப்பாவி அப்பா வடை வாங்க போயிருக்காங்க. உளுந்த வடை. நாங்க எப்பவும் வாங்குற அந்த ஸ்பெஷல் கடையில இன்னைக்கு வடை போடலை. இன்னும் சம்சா தான் போட்டிருந்தாங்க. அங்க சம்சா மட்டும் வாங்கணும். இங்க உளுந்த வடை வாங்கணும்னு சொல்லிட்டு அப்பாவி அப்பா உளுந்த வடை வாங்க போறாங்க. வாங்கிட்டு வரையில பாப்போம். வடை வருகிறது இல்ல, வடை வருகிறதுன்னு அப்பாவி அப்பா வருகிறதுன்னு சொல்லுதுக்கு. சொல்லு. இது என்னது? இது என்னது? இது வடை. ஏய், இந்த கடை பேர் கேட்டேன். SVJ. அதைத்தான் கேட்டேன். சார் வடை வருகிறது அப்படின்னு நான் வாரேன்னு சொல்லணும். நான் வடையத்தான் சொன்னேன். இந்த இருக்குல்ல வடையத்தான் சொன்னேன். நல்ல சூடா இருக்குன்னு. கை சூடா. அந்த காவியா அந்த இருந்தாலும் வடை வாங்கியாச்சு. காவியா வடை சாப்பிடுறியா? நல்லா இருக்கா? இப்போ சம்சா. இது நம்ம ஸ்பெஷலா எப்பவும் வாங்குற கடையில வாங்கின சம்சா. சமோசா நான் சாப்பிட போறேன். நல்லா இருக்கும். உங்களுக்கு? எனக்கு ஒண்ணு வேண்டாம். புதிய காலில் எண்ணெயை போட்டுக்கிட்டு ஏற்கனவே இப்போ ஒரு வாரமா எண்ணெய் பலகாரம் சரியான கொடுக்கு. அப்படியா? ஆமா. என்னது அப்படி சாப்பிட்டீங்க? உளுந்த வடை. இந்த காவியா ஏதோ எண்ணெயில பொறிச்சு கொடுத்தா. என்னது? பிரெஞ்ச் ஃப்ரைஸ். இந்த கிளாஸை தூக்கி விடுங்க. ரைட். வடை நல்லா இருக்கா காவியா? சரி ரைட்டு. இப்போ சாப்பிட்டுட்டு அப்படியே கோயிலுக்கு போவேல உள்ள என்ட்ரு ஆகல காமிக்க. சரியா? வந்துட்டான் பாருங்க. உள்ள மணிசத்தங்க பூஜை ஆகுது. நிக்க சுத்தி கடைகள்லாம் இருக்கு. மத்த நேரம் எனக்கு கூட்டம் இன்னைக்கு இல்ல. இந்த அண்ணாநம்பி சாப்பிட அண்ணன் மதியம் போட்டா சாப்பிடத்தான் போறோம். உள்ள போய் சாமி கும்பிட போவோம். உள்ள சாமி கும்பிட போறோம். வாங்க போய் பாப்போம். கொஞ்சம் கூட்டம் கம்மி. கூட்டம் இல்ல. மாவளை பிடிக்கணும். மாவளை கெடுக்கணும். சாமி கும்பிடணும். நாங்க மாவளை கெடுக்க கொட்டடிக்கிறாங்க. அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.
மாவளை கொடுக்குமா? சொல்லிட்டேன் அது. கோயிலுக்கு முன்னாடி மாவளை கிடைக்கும். சுற்றி காட்டு அம்பாவை மாதிரி ரோஸ் கொஞ்சம் உதிர்த்தண்ணி இருக்கும். உதிர்த்தண்ணி இந்த ரோஸ் உதிர்த்தண்ணி கொஞ்சம் போட்டுறேன். அப்படி கையிலே வச்சுக்கோ. காவியா பாவமா காவியா காவியா பசி இருக்கா காவியா? இல்லையா வடை சாப்பிட்டல வடை சாப்பிட்டது காவியா? கையில் சுற்ற போயில சாமி கும்பிட்டாச்சு. சாமி உள்ள போய் நம்ம தான் அம்பாவை கும்பிடணும், மாவிளக்கு எடுத்துருக்கோம். அதே நம்ம உறவுகளுக்கும் நம்மளுடைய மாரியார் நல்லா இருக்கும். சேர்த்து நம்ம சவுண்டு கிளியரா வருதா எனக்கு தெரியல. நல்லா வரும் லைட்டா. சரியா? கும்பிடுற அந்த பாக்கியம் அவங்களுக்கு தனித்தனியாவா சாப்பிட போறீங்க? மூணு வாங்கிக்கலாம்ல. அவ்வளவுதான், ரெண்டு போதும். ஆளுக்கு ஒண்ணு. இன்னொன்னு வேண்டாம். புளியோதரை, கோவில் புளியோதரை சூடா இருக்கு. நல்லா இப்பதான் போட்டிருக்காங்க. இப்பதான் போட்டு கொண்டு வந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்ம கிட்ட வச்சு குடுக்குறாங்க கண்ணு முன்னாடி. அவங்களே வச்சு வைக்கல, முன்னாடிதான் வச்சு குடுக்குறாங்க. சூப்பரா இருக்கு. உறவுகளே இருக்கங்குடி மாரியம்மன் கோயில்ல புளியோதரை சாப்பிட வாங்க. சாமி கும்பிட்டியா காவியா? நல்லா சாப்பிட்டு பாக்கட்டா? ஏதோ கும்பிட்டுருப்பா. உன்ன மாதிரி நல்லா இருக்கு. சூப்பரா இருக்குடா. சாப்பிட்டு பாரு. இந்த அப்பாவே அப்பா வரட்டும் வாங்கி. இன்னொன்னு வாங்க சொன்னேன். இதோ நல்லா இருக்கு. அப்பா மல்லி கட்டுறத பாருங்க. சாப்பிட்டதுக்கு எனக்கு தொடக்க முடியல. கொண்டக்கடலை. என்னது இது? கொண்டக்கடலை. கொண்டக்கடலை. அப்பா வந்து ஆரோக்கியமா எப்பவுமே வந்து பயிர் வகைகள் சாப்பிடுவாங்க காலையில. நல்லா இருக்கா? நீ சொல்லுது.
ஆமா திஷ்டிக்கு உப்பு காமணக்கு விதை எல்லாம் சுத்தி போட்டுருந்தாச்சு. இங்கேயும் நம்ம உறவுகளை நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு ஆளை பார்த்துட்டோம், பேசிட்டோம். நான் அவங்க ஃபேமிலியாக வந்திருக்காங்க கொள்ளையில கூட்டிகிட்டு. அவங்க வந்து பார்த்து கூப்பிட்டு பேசினாங்க, நல்லதுன்னு சொல்லி பேசியாச்சு. இப்போ இருக்கங்குடி தரிசனத்தை நல்லபடியாக முடிச்சாச்சு. வயிறும் திருப்தி ஆயாச்சு, சாமி நல்லா கும்பிட்டாச்சு. நம்ம உறவுகள் அனைவருக்கும் அம்பாளோட ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்காண்டி நம்ம வேண்டிக்கிறோம். எல்லா மக்களும் கைகால் சுகத்தோட நல்ல முறையாக வாழணும். இனிமே அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸ்ரீ அரங்கன் சாமி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய். பாய்.